ராசாத்தி சொன்ன பொய்ய கேட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்ன? அதே மாதிரி என்னையும் துரத்த மாட்டாங்க. அதே மாதிரி மரகதா அத்தை கிட்ட உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பொய் சொன்னேன்னு நடிச்சு கொட்டிட மாட்டேன். அப்புறம் அத்தையே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏ கண்மணி, நீ பல ஆங்கிள் யோசிக்கிற. உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி. மேடம், இந்தாங்க, டாக்டர் உங்ககிட்ட இது கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ. அம்மா, நம்ம டிராமாவோட முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போலாம். வா. அப்பனே முருகா, உன்னோட அருளால சேர்மன் பதவிக்கு வந்துட்டேன். இந்த பதவியை வச்சு ஊர் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும். மக்களுக்கு எதிரா எந்த ஒரு கெட்டதுக்கும் நான் துணை போகிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு நீதான் துணை இருக்கணும். तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात्। ओम शरत्कुमाराय विद्महे षडाननाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्। शीर्षस्वम् आयुष्यम् आरोग्यम् आपिता सोममानं महीयते। सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवत्सदा चित्तवर्षत्तरेते य आयुर्वेदे श्रिये प्रतिष्ठति दीर्घसमुद्धिले भव सर्वाभिषतिरस्तु मनोरञ्जितावरसिद्धिरस्तु। ரொம்ப சந்தோஷம்மா. தர்மம் தான் எப்பவும் ஜெயிக்கும்னு பகவான் சொல்ற மாதிரி கடைசியில நீ ஜெயிச்சிட்டம்மா. தர்மம் என்னைக்கும் தோக்காதுமா. நீ ஜெயிச்சதுனால இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு அர்த்தமா. எல்லாருக்கும் நல்லது செய்யுமா. கண்டிப்பா நல்லது செய்வேன். உங்க ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷமா. சரி, போயிட்டு வரேன். வாங்க. கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, அத்தை தான் கூப்பிடுறாங்க. சரி, எடுத்து பேசு. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ராசாத்தி. ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் நான் உனக்கு போன் பண்ணேன். சந்தோஷமான விஷயமா? சொல்லுங்க அத்தை. நம்ம பெரிய வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது ராசாத்தி. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, கண்மணி உண்டாயிருக்கா. மாமா, கண்மணி கன்சீவ் ஆயிருக்காளாம். அத்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஆபீஸ்க்கு போறமேனு கோவில்ல வேண்டிக்கலான்னு வந்தேன். இப்போ நீங்களும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஆமா ராசாத்தி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட. இனியன் கூட தானே இருக்கான்? ஆமா அத்தை, மாமா கூடவே தான் இருக்காரு. இருங்க அத்தை, உங்ககிட்ட பேசணுமா. ஹலோ, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்ப 2 பேரும் என்ன பாட்டியாக்க போறீங்க? அது வந்துமா, என்ன பதிலே காணோம்? சொல்லுங்க. எனக்கும் பேரப்பிள்ளைய கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? சரி சரி, ரொம்ப இழுக்காதீங்க. சீக்கிரமே என்ன பாட்டி ஆக்குங்க. என்ன ராசாத்தி, நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. சரி, நான் போனை வச்சிடுறேன்.
பரவாயில்ல ரசாத்தி, பெரிய வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பெரியம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தனக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரேடியா குதிப்பாங்க. ஆனா ஒண்ணு சொல்லட்டா, இந்த நல்லதுக்கெல்லாம் காரணம் நீதான். நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன மறந்துட்டியா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர நீதானே காரணம். நல்லவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுமா? தான் செஞ்சதை உடனே மறந்துடுவாங்க. ஆனா எனக்கு மறக்கல. அன்னைக்கு அந்த கபடி மேட்ச் விளையாண்டப்போ, நான் கபடி மேட்ச்ல தோத்தாதான் குமரன் மாமாவுக்கு மரியாதை கிடைக்கும், கண்மணி நீ ஏத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க. மறந்துட்டியா? எப்படியோ மாமா, நல்லது நடந்தா சரி. அவங்க சந்தோஷமா இருந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. இருங்க, குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா தாயே, பெரிய வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. கண்மணி உண்டாயிருக்காங்கிறது நல்ல விஷயம். தாயும் செய்யும் நல்லா இருக்கணும். குழந்தை நல்லபடியா பொறுக்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். ராசாத்தி ராசாத்தி தான், அவளை அடிச்சுக்க ஆளே இல்லப்பா. மெதுவா. சம்மந்தி, சம்மந்தி வந்துட்டீங்களா? நீங்க பாட்டி ஆயிட்டீங்க. நாங்க பாட்டி ரொம்ப ஆயிட்டேன். சந்தோஷம். எனக்கு அப்பவே தெரியும். இருந்தாலும் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்மந்தி எடுத்துக்கீங்க. நீங்க 2 பேரும் தாத்தா ஆயிட்டீங்க. எடுத்துக்க. இனிமே நமக்கு வேலை கூடுதலா தான் இருக்கும். என்ன வேலை? அட, நம்ம பேர பிள்ளைய தூக்கி கொஞ்சம் வேலை. இந்தாங்க சின்ன சம்மந்தி, நீங்களும் பாட்டி ஆயிட்டீங்க. குழந்தை பிறந்து வந்து இவ்ளோ அழகான பாட்டியா எனக்குன்னு கேட்க போகுது. பரவாயில்ல சம்பந்தி, நான் அதுகிட்ட குட்டி பாட்டின்னு சொல்லிக்கிறேன். புனிதா, இந்த புனிதா, நீ அத்தை ஆயிட்ட. கபிலா, நீ மாமா ஆயிட்ட. ஸ்வீட் எடுத்துக்கங்க. வாழ்த்துக்கள் அண்ணி. தேங்க்யூ. என்ன மாதிரி அழகான குழந்தையா பெத்து கொடுங்க, அது நானே வளர்த்துக்கிறேன். ஏதோ ஆர்வக்கோளாறுல கர்ப்பமா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆனா இதை எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியலையே. அம்மா வேற ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. முதல்ல அதை தடுக்கணும். கண்மணி, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? வெளியில ஊர் ஜனங்க நிறைய பேரு பெரிய வீட்டுல 1க்கு 2 மருமக இருந்தும் ஒருத்தி கூட கர்ப்பம் ஆகல, அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு என் காது படவே நிறைய பேசிருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து நான் வீட்டுல தனியா அழுதுருக்கேன். சாமி கிட்ட என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு மனநொந்து வேண்டிக்குவேன். அதுக்குதான் இப்போ நல்ல பலன் கிடைச்சிருக்கு. நீ உண்டாயிட்டல்ல, ஊர் ஜனங்க இனிமே வாய மூடிப்பாங்க. நானும் கம்பீரமா ரோட்ல நடப்பேன்ல. என்ன அத்தை இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறாங்க? நாளைக்கு இதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்மணி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அத்தை. இனிமே அதிக நேரம் வெளியில அலையாம நேரத்துக்கு நல்ல சத்தான உணவுகளா சாப்பிடணும். அப்பதான் பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கும். உனக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லு, நானே செஞ்சு கொடுக்கறேன். அத்தை, நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுமா, என்கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? இல்ல, நான் கர்ப்பம் ஆயிட்டேன். உங்க மருமக இன்னும் கர்ப்பம் ஆகலையே.
அதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தமா? ம்ஹும். இல்ல, இதுல வருத்தப்பட என்னமா இருக்கு? ராசாத்தி மாதிரி நீயும் எனக்கு ஒரு மருமகதான். ம், நீ உண்டாயிருக்கிறது உண்மையிலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னோட சில நடவடிக்கைகள் பிடிக்காதே தவிர மத்தபடி அதுக்காக பிறக்க போற குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படாம இருக்க முடியுமா என்ன? ம்? அது மட்டும் இல்ல கண்மணி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால யாரோட குழந்தையா இருந்தாலும் அதுங்க கிட்ட நாம விருப்பு வெறுப்பெல்லாம் காட்டக்கூடாதுல்ல. ம்? இனிமே நீ எந்த கவலையும் இல்லாம நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ம்? அதான் உனக்கும் உன் குழந்தைக்கும் நல்லது. சரியா சொன்ன மாமாங்க. குணத்துல நீ ராசாத்தியும் ஒண்ணு. ஆமா கண்மணி, குமரனும் உன் கூட வந்தானே, அவன் எங்க? பாத்தியா புனிதா, எங்க அக்காவை பத்தி பெருமையா பேசணும்னு அத்தை எப்படி பேச்ச மாத்துறாங்க பாரு. விடுங்க, அம்மாக்கு வேற வேலை இல்ல. அவருக்கு வெளியே ஏதோ வேலை இருக்குன்னதுனால நான் தான் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். பொண்டாட்டி குழந்தை உண்டாயிருக்கா, அதை விட முக்கிய வேலை வேற என்ன அவனுக்கு? புனிதா, குமரனுக்கு போன் போட்டு வர சொல்லு. போன் போட்டு வர சொல்லு. சரி. நாட் ரீச்சபிள்னு வருது. விடுங்க சம்பந்தி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிக்கலாம். சரி புனிதா, நான் போயிட்டு வரேன். பாத்து போயிட்டு வா. புனிதா, உங்க அண்ணி கொஞ்சம் டயர்டா இருக்கா, அவளுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. அப்படியே எனக்கும் சேர்த்து ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வாமா, நானும் டயர்டா இருக்கேன். வா, கண்டிப்பா இந்த போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை. கண்மணி, நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கூட்டிட்டு போறேன். இந்தாங்க சம்பந்தி, எடுத்துக்கோங்க. நீ வாமா. வா. அந்த குறி சொல்ற பொம்பளை சொன்னது அப்படியே உண்மையாயிடுச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ரசாத்தி, இந்த சந்தோஷமான விஷயத்துக்கு குமரனுக்கு வாழ்த்து சொல்ல வேணாமா? அவனுக்கு போன் போடு, வாழ்த்து சொல்லிடலாம். சரி மாமா. ஸ்பீக்கர்ல போடு. சரி. ராசாத்தி, வாழ்த்துக்கள் மாமா. ராசாத்தி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ற? நீ தான் சேர்மன் பதவி ஏத்துக்கிட்டு ஆபீஸ் போற, அதுக்கு நான் தான் உனக்கு வாழ்த்து சொல்லணும். நீ எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்ற? என்ன மாமா நீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன் ராசாத்தி. அதான் உங்களுக்கு விஷயமே தெரியல. என்னம்மா விஷயம்? நீங்க அப்பாவாக போறீங்க. வாழ்த்துக்கள் மாமா. டேய் குமரா, வாழ்த்துக்கள்டா. அப்பாவா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. என்னது, நான் அப்பாவாயிட்டேனா? டேய், அப்பாவான சந்தோஷப்படணும், இப்படி எல்லாம் ஷாக் ஆக கூடாது. மாமா, கண்மணி கன்சீவ் ஆன விஷயத்த இப்பதான் மங்கத்தை போன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மாமா. கண்மணி கர்ப்பமா இருக்க வாய்ப்பு இல்லையே, அப்புறம் எப்படி கர்ப்பமா இருக்கான்னு வாழ்த்து சொல்றாங்க? ஒரே குழப்பமா இருக்கு. மாமா, லைன்ல இருக்கீங்களா? சொல்லு ராசாத்தி. மாமா, இப்ப நாங்க பெரிய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க எப்ப வருவீங்க? நான் வந்துடுறேம்மா இப்போ. ராசாத்தி, அம்மா லைன்ல வராங்க, இத சொல்லதான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்ல பேசலாம். சரி. என்ன மாமா இது, குமர மாமா இப்படி எல்லாம் பேசி ஷாக் ஆகி கிண்டல் பண்றாரு? குழந்தைனால எல்லாருக்கும் சந்தோஷம் தானே.
அந்த பாக்கியமும் சந்தோஷமும் இப்ப குமரனுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கட்டும் ராசாத்தி. ஆமாமா, நான் பாட்டியாக போறேன். இன்னும் 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ என் மடியில கிடக்கும் பாருங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாட பெருசா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். என்னது ஃபங்க்ஷனா? கண்மணி இப்பதானே கன்சீவ் ஆயிருக்கா? 7வது மாசம் தானே வளகாப்பே பண்ண முடியும். ஆஹா, இல்ல நான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். அதான் ஒரு நல்ல நாளா பார்த்து ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கேன். ஏன் மரகதம், என்னதான் உன் மருமக உண்டாயிருந்தாலும் அதுக்குன்னு இப்பவே ஃபங்க்ஷன் கொண்டாடுறது இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன ஓவரு? சேர்மன் எலெக்ஷன்ல இந்த ஊர் மக்கள் என்ன தோக்கடிச்சு ஏமாத்தினத நான் மறக்கிறதுக்காகவே என் பேர புள்ள வரப்போறான். இந்த நல்ல விஷயத்த இந்த ஊரே மூக்கு மேல விரல வச்சு அதிசயப்படுற அளவுக்கு நான் பண்ண போறேன். நீ ஒண்ணு நினைச்சா அத நடத்தாம விட மாட்டியே. அப்புறம் என்ன, நல்லா கொண்டாடுமா, நாங்களும் வந்து அதுல கலந்துக்கிறோம். கண்டிப்பா, நீங்கெல்லாம் இல்லாமலா? சரி, நான் போனை வைக்கிறேன். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லணும். வச்சிடுறேன். சரி. டேய் குமரா. சொல்லுங்கம்மா. என்ன குமரா, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இல்லம்மா, என்னென்ன பண்ண சொல்ற? ஏண்டா, நீ அப்பா ஆக போற, நான் பாட்டி ஆக போறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? இல்லம்மா, முதல்ல கண்மணியை கவனிச்சுட்டு வந்து உன்னை பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. கண்மணியை கவனிச்சுட்டு வந்தா என்னடா சொல்ற? இல்லம்மா, கண்மணியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லலான்னு இருந்தேன். பாய் தவறி தப்பா சொல்லிட்டேன். குமரா, முன்ன மாதிரி எப்ப பாரு வேலை வேலைன்னு ஓடாதடா. கண்மணி பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. அவ கூட சண்டை போடாம சந்தோஷமா இருடா. சரிம்மா. என்னடா 2-3 குழந்தைங்களை பெற்ற மாதிரி செழிப்பா நிக்கிற? ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடைச்ச வரண்டா இது. அந்த சந்தோஷம் முகத்துல தெரியவனா? இல்லப்பா, ஆடிட்டிங்ல சின்ன சிக்கல், அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நார்மல் ஆக முடியல. டேய் குமாரா, ஆபீஸ் பிரச்சனைனா ஆபீஸோட விட்டுறணும். அதை வீடு வரைக்கும் கொண்டு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கும் பிரச்சனை, இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை. சாரி சித்தப்பா, இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுப்பா. என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அப்பா ஆக போறேங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷம் உன் முகத்திலேயே இல்லையே. ஆமாமா, உங்க முகமே சரியில்லை. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை தூக்கி போட்டு கண்மணியக்காக சந்தோஷமா பாத்துக்கோங்க. பாத்தியாண்ணா, உன் மாப்பிளையும் அதான் சொல்றாரு. இல்ல புனிதா, ஆடிட்டிங் பிரச்சனை, அது இல்லாம வெளியில இருந்து வந்த டயர்டு, அதான் நான் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி தெரியுது. மத்தபடி நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏய் புனிதா, அவன் தான் டல்லா இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், நீ போய் கண்மணியை பாரு. எந்த பொண்ணும் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த முதல்ல புருஷன்ட்ட சொல்லத்தான் ஆசைப்படுவா. ஆனா உனக்கு முன்னாடியே எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை நினைச்சு அவ அப்செட்டா இருப்பா. நீ போய் அவளை சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்துறதா? அவ செஞ்ச காரியத்துக்கு சாட்டையில 4 வெளுக்கணும். டேய், என்னடா அப்படியே நின்றுட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் சமாதானப்படுத்துறேன். போடா போ. வாங்க போலாம். என்ன கண்மணி, உன் புருஷன் ரொம்ப கோவத்துல இருக்காரு போல இருக்கு. யார்கிட்டயுமே அவர் சரியா பேசல. உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. எனக்கு பயமா இருக்குடி. மா, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததுதான். அவர் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
என்னங்க? எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? ஏய், நீ செஞ்ச காரியத்தை ஒன்னு தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்னமோ புதுசா இப்ப கர்ப்பம் டிராமா பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ யார வேணா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. சொல்லு, எதுக்காக இந்த டிராமா? உனக்கு குழந்தை உண்டாயிருக்கா? எதுக்கு இப்படி பச்சையா புழுகி இருக்க? உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? சும்மா இப்ப எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க? நான் எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னடி பொல்லாத நோக்கம்? நீ மாசமா இருக்கன்னு டிராமா போட்டது நம்ம வீட்ல உனக்கு மரியாதை கிடைக்கணும் தானே? நான் ஒன்னும் புதுசா எதையும் பண்ணல. ஏற்கனவே ராசாத்தி பண்ணதை தான் பண்ணிட்டு இருக்கேன்.